கண்ணா இப்ப இங்க நானே செய்யுள் பகுதி எழுதியிருக்கேன். நமக்கு 5ஆம் வகுப்பு வந்தது முதுரை. இங்க செய்யுள் எழுதி வச்சிருக்கேன். இதை எதுக்கு எழுதிருக்கேன்னா அடி பிறழாமல் எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு செய்யுள் பகுதியில வரும். அந்த அடி பிறழாமல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு ஹைபன் போட்டு மடை தலைன்னு இருக்குல்ல, அப்ப அடி பிறழாமல், அடிங்கிறது இந்த ஒரு லைன், ஒரு வரி, சரியா? இதை வந்து மாறாம நீ அப்படியே எழுதணும். ஒரு பாப்பா எழுதிருந்துச்சு, எப்படி எழுதினாங்க? பேராகிராஃப் மாதிரி எழுதி வச்சிட்டாங்க. படிச்சுட்டேன் இல்லைன்னு சொல்லல, அப்படியே கரெக்டா பேராகிராஃப் மாதிரி எழுதி வச்சுட்டேன். இன்னொரு தம்பி என்ன பண்ணீங்க? அடக்கம் உடையார் அறிவிலர் அதான் எழுதி என்னென்னீங்க கீழே கொண்டு வந்துட்டீங்க. அதுவும் தவறு, அப்படியே எழுதக்கூடாது. இப்ப அடக்கம் உடையார் அறிவிலர் போட்டு என்னென்னைக்கு பத்தல அப்படின்னா அதை வந்து கரெக்டா இது கீழே தான் எழுதணும். ஆனா 99.9% நீங்க எப்படி இருக்கோ அப்படியே தான் எழுதணும். செய்யுள் வந்து எப்பயுமே செய்யுள் பகுதி மட்டும் நம்ம மாற்றி எழுதக்கூடாது. ஒரு புள்ளி, கமா, ஹைபன் எல்லாமே எப்படி இருக்கோ அப்படியே தான் எழுதணும். நம்ம இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது.